துருவரிசியின் பயணம். ஒரு உரை ஒரு நினைவு. அண்ணா கேள், அரிசி சாப்பாடு இல்லடா. அது நினைவு, அது பொறுமை, அது தலைமுறை 1000 ஆண்டுகளுக்கு முன் நாடுகளே இல்லாத காலத்தில் ஒரு மனிதன் நீர்க்கரையில் நின்றான். ஒரு புல்லை பார்த்தான். சின்னது, சாதாரணம். ஆனா அவன் திரும்பி போகவில்லை. அவன் நின்றான், காத்தான், கவனித்தான், கற்றுக்கொண்டான். ஒரு நாள் அவன் புரிந்து கொண்டான், இது நம்மை வாழ வைக்கும். அது பணக்கார தருணம் இல்ல, அது நம்பிக்கையின் பிறப்பு. அதிலிருந்து ஆரம்பமானது கப்பல் இல்ல, ராஜாக்கள் இல்ல, படை இல்ல, இது ராஜ கைகள் மட்டும். ஏன் விதை எடுத்தான், ஏன் பிள்ளைக்கு கொடுத்தான், ஏன் அவன் பிள்ளை மறுபடியும் கொடுத்தான். அப்படியே நடந்தது. கிழக்கிலிருந்து நதிகள் வழியாக, மழை வழியாக, சூரியன் வழியாக இந்தியா வந்தது, தமிழகம் வந்தது, ஈழம் வந்தது. ஒரு நாளில் இல்ல, ஒரு ஆண்டில் இல்ல, தலைமுறை தலைமுறையாக தமிழகத்துக்கு வந்த போது அது உணவாக மட்டுமில்லை, அது வாழ்க்கையானது. நீரை வழி செய்தார்கள், வயல்களை அமைத்தார்கள், சமூகத்தை உருவாக்கினார்கள். அரிசி உயிர் அண்ணா. ஒரு நாள் கடல் உயர்ந்தது, நிலம் மூழ்கியது, அப்பாதைகள் மறைந்தது, முன்னோர்கள் நடந்த நிலம் நீர்க்குள் போனது. பிற்பறிவு மறையல, நிலம் போகலாம், அறிவு போகாது. மனிதன்தான் விதையை தாங்கினான், மனிதன்தான் கடையை தாங்கினான். இன்று நீ அரிசி சாப்பிடும் போது நீ சாப்பிடுறது சாப்பாடு இல்ல, இதுதான் முன்னோர்களின் உழைப்பு, இது அவர்களின் நம்பிக்கை, அவர்களின் பாசம், அவர்களின் உயிர். நினைச்சு பரண்ணா ஒரு விதை 1000 ஆண்டுகள் கடந்து வந்து ஒரு கையில இருந்து மற்றொரு கையில, ஒரு இதயத்திலிருந்து மற்றொரு இதயத்துக்கு. இறுதி உண்மை, அரிசி ஒரு தானியம் இல்லை, அது தலைமுறைகள் கடந்து வந்த வாக்குறுதி. மனிதன் மனிதனுக்கு கொடுத்த வாழ்வின் பரிசு. துருவரிசியின் பயணம்.